என்னக்கா அங்கே உங்கள் தோஸ்து வராங்க, இப்போல்லாம் அங்கே போகிறதே இல்லையோ? ஏன் தோஸ்தா? யாருடி எது? நானும் அப்படி யார்ட்டையும் நெருங்கி பழக மாட்டேன். அப்பப்போ இந்த பார்வதி அக்கா வீட்டுக்கு போவேன், கமலாக்கா வீட்டுக்கு முன்னாடி போவேன். இப்போ அதை திட்டுறதுலேருந்து நல்லா ஒரு மாதிரி மாறிடுச்சு, அதனால் அங்கே போகிறதில்ல. ஏன் பார்வதி அக்காவை சொல்றியா? எங்கே நிற்கிது பார்த்தியா? நான் தோஸ்து தானே கரெக்டாக பேர சொல்லிட்டேன், பார்வதி அக்கான்னு. பார்வதி அக்கா தான் அந்த வருது பாரு. இப்போ ஏன் போகிறதே இல்லையா அங்கிட்டு? ஆமாடி, அந்த பக்கம்லாம் போகிறதில்ல. போவேன், அது காரியம் வேணும்னா நல்லா பேசுது, இல்லைன்னா மூஞ்சில் அடிச்சாப்புல பேசி விட்டுருது. நம்ம ஏதாச்சும் பிரச்சனையில் மாட்டி விட்டுருச்சுன்னா நல்லா பேசிக்கிருக்கோம், திடீர்னு பார்த்தா வேறு மாதிரி பேசும். அதே போகிறதே இல்லை. சத்த கூப்பிட்டு வேணா வம்புழுப்போமா? வேணாங்க விடுக்க, அதையும் ஒவ்வொரு நேரம் திட்டுதுன்னு சொல்கிறேன். அப்புறம் இருக்கு அதை கூப்பிட்டு அதை வாட்டுக்கு திட்டி பிடிச்சின்னா போச்சு. என் ஆளுகள்லாம் இருக்கா சுற்றி முற்றி பார்த்தாங்கன்னா அசிங்கமாக போயிடும். வீட்டில் போய் வேணா அங்கிட்டு போய் வேணா தனியாக வச்சு நீ ஏதாச்சும் சொல்லி இங்கே வச்சு எதுவும் சொல்லாத, என்னையும் சேர்த்து திட்டி போட போச்சு. இருந்தா என்னடி, அதை கூப்பிட்டு ஒரு மாதிரி பண்ணி விடுவேன். விடுறி, அன்றைக்கி என்ன பேச்சு பேசுது தெரியுமா? காரியம் ஆகிற வரைக்கும் நல்லா பேசிச்சுட்டு காரியம் ஆனோன்னு அந்த பேச்சு பேசுது. அதுலேருந்து வீட்டுக்கே நான் போகிறது இல்லையே. இது கூப்பிடும். அக்கா, பார்வதி அக்கா, பார்வதி அக்கா. அடி எட்டடி சந்தைக்கு வந்துட்டியா? உனக்கும் ஆள் புதுசு புதுசாக எங்கிட்ட தான் கிடைக்குதாடி. உனக்கும் கம்பெனிக்கு ஆள் கிடச்சது, யாரையாச்சும் சேர்த்துக்கின்றேன். இப்போ என்ன வீட்டு பக்கமே வரதில்லை. அன்றைக்கி என்னமோ லேசாக மூஞ்சி காமிச்சிட்டு அதுக்கு என்னமோ கோச்சிட்டு வந்துட்டியாக்கும். ரொம்ப தான் பண்ணுறேன், அப்படியே பேசாமல் இருந்துருவியாக்கும். ஏதாச்சும் வேணுன்னா வரத்தானே போகிறேன், அப்போ பார்த்துக்கிறேன். இல்லைக்கா, ஒரே வேலைக்கா. அங்கே தான் வருவோம் பார்த்தேன். அப்புறம் சரி சந்தைக்கு வரணும், காயினா இல்லை, இவளும் சந்தைக்கு போகணுன்னு சொன்னால் அதனால தான் 2 பேரும் வந்தோம். இல்லைன்னா என்ன உன் வீட்டுக்கு வராமையா? நீ திட்டினதெல்லாம் நான் மனசில் வச்சுக்கிட்டு இருப்பேன், அதெல்லாம் அப்போவே மறந்துட்டேன். ஆமாம், உங்கள் தோட்டக்கார மாப்பிள்ளை மகள்லாம் வந்தாகலாமே, எங்கே போயிட்டாகலாமா? சும்மா இருக்கா நீ? வேறு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு இருக்க. தோட்டக்கார மாப்பிள்ளை அதுன்னு சொல்ல கோவத்தில் ஏதாச்சும் சொல்ல போகிறாங்க, பார்த்துக்கிட்டே இருவே. அடியே, அவங்களே தோட்டக்கார மாப்பிள்ளை வாடா போட மரியாதை இல்லாமல் தான் கூப்பிடுவா. சாப்பாடு கூட போட்டு கொடுக்க மாட்டாங்க தெரியுமா? அந்த அளவுக்கு மரியாதை எல்லாமே கிழித்தரமா நட்டுவா. நான் சொல்கிறதுல இப்படி கோவம் பொத்துக்கிட்டு வர போதான், பேசாமல் இருவே. என்னடி வாய் கொஞ்சம் நீள்ற மாதிரி இருக்குது. நான் சொன்னால் நீனும் சொல்லுவியா? நான் என் மருமையை என்ன வேணா சொல்லுவேன், நீ என்னடி சொல்கிற? அதுவும் 4 பேர் நிற்கிற இடத்துல வந்து தோட்டக்கார மாப்பிள்ளை வந்தாரா போனாரா அப்படி இப்படின்னு சொல்கிறிய என்ன? என்னக்கா நீ அப்படி தானேக்கா பேசுவ? தோட்டக்கார மாப்பிள்ளை வாடா போடா சோறு போட்டு கொடுக்க மாட்டேன், வீட்டை விட்டு போங்க, எதுக்கு வந்தியே அப்படின்னு தானே கேட்பேன். அதனால தான் நானும் கேட்டேன். என்னமோ நான் புதுசாக கேட்குற மாதிரி சொல்கிறேன். உனக்கு என்ன புதுசாக இருக்குது? அவர் திட்டினா உனக்கு ஏன் கோவம் வருது? உனக்கு சந்தோஷம் தானே? உனக்கு பிடிக்காத மாப்பிள்ளை தானே? என்னமோ ரொம்ப பிடிச்ச மாப்பிள்ளை மாதிரி நீ ஆசைப்பட்டு தான் கட்டி வச்சா. இருந்தாலும் காசு இல்லைன்னு அந்த மாப்பிள்ளை வேணாம் தானே சொன்னேன், வீட்டிலே இருந்துக்கன்னு தானே சொன்னேன். இப்போ என்னமோ நல்லவங்க மாதிரி நடிக்கிறேன். நான் என்ன வேணால் 1000 சொல்லுவேண்டி என் மாப்பிள்ளையே. நான் என்னமோ சொல்லுவேண்டி. நீனே பேசணும். உனக்குலாம் என்னடி தகுதி இருக்குது? அவர் என் முன்னே எப்படி பார்த்துக்கிறது தெரியுமா? காசு பண்ணதான் பெருசாக, காசு பண்ண இல்லைனாலும் அவர் என் முன்னே எப்படி பார்த்துக்கிறது தெரியுமா? எனக்கு நான் மரியாதையே கொடுக்கனாலும் எவ்வளோ மரியாதை கொடுப்பாரு தெரியுமா? இன்னமும் ரொம்ப பெருசாக பேசியிருக்கேன். இதுக்கு மேலே பேசினா பல்ல உடச்சி பிடியும் பார்த்துக்க. பாருடா, ஒன்றும் இல்லாத மாப்பிள்ளைக்கு உனக்கு இவ்வளோ கோவம் வருதாக்கும். அத்தாடி ரொம்ப காசு பண்ணத்தோடலாம் இருந்தாங்கன்னா உன்னெல்லாம் கையிலே பிடிக்க முடியாது போலயே. வெளியில் சந்தைக்கு கூட வர மாட்டா போல. உன்னெல்லாம் ஃப்ளைட்டில் தான் பார்க்கணும் போல். ஏன்டி என் மருமை எனக்கு என்னடி குறைச்சா? தங்கண்டி, ஒரு கெட்ட பழக்கம் இல்லை. என் பிள்ளைய அப்படி நல்லா பார்த்துக்கிறாரு. என்ன நான் வந்து புரிஞ்சுக்காமல் இது பண்ணிட்டு என்னமோ நான் பேசினா ஊரில் உலகத்தில் உள்ளவங்க பூரா பேசுவாளுங்க போலயே. என் மேலேதான் தப்பு. நான் ஒழுங்காக நடந்துருந்தா நீங்களாம் எதுக்கடி பேச போறியா? இப்போவே போய் ஃபோன் போட்டு வர சொல்லி விருந்து வைக்கிறேன்டி நான் பண்ண தப்புக்கு. நீ சொன்னா என்ன, நான் சொன்னி என்னமோ நான் புதுசாக தோட்டக்கார மாப்பிள்ளைன்னு சொல்லிவிட்ட மாதிரி ரொம்பதான் கோவப்படுறேன். போ விருந்து வைக்காம போ. எனக்கு என்ன, எனக்கு நட்டாமல் போச்சா? நீ விருந்து வைக்கல நான் என்ன அழுக போகிறேன்னா? இல்லை நீ விருந்து வச்சா நான் என்ன சந்தோஷப்பட போகிறேன்னா? என்னட்ட போய் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நீ சொன்னதை சொன்னி, நீ பேசுகிறதே சொன்னி, ஊருக்குள்ளதான் தெரியுமா நீ தோட்டக்கார மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறது. அதனால சொன்னி ரொம்பதான் கோவப்படுறப்போன்ட்டு. சொல்லுவடி, சொல்ல மாட்டேன். நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியாது. நான் உனக்கு காரியம் ஆகணும்னா வருவேன். காரியம் ஆகணுமா நீ யார் காலில் வேணாலும் விழுவேன், யார் என்ன சொன்னாலும் விழுவேன். உன் காரியம் முடிஞ்சிருந்தா அப்படியே கழட்டி விட்டு போயிடுவேன். நீ எப்படின்னு தெரியாதா? நான் போகிறேன்டி. முதல்ல போய் மீன் சந்தையில் மீனை வாங்கிட்டு போய் கறி வாங்கிட்டு ஆட்டுக்கறி வாங்கிட்டு போய் என் மகளையும் மருமையும் இப்போவே வர சொல்கிறேன். இந்த ஊருக்கெல்லாம் ஒரு பாடம் போட்டேன்டி. எல்லாம் என் தப்பு தாண்டி. நான் பண்ணதுக்கு நீங்கள்லாம் என் மருமையை பேசுவீங்களோ? நீங்கள் இருக்க லட்சணத்துக்கு போங்க. என்னக்கா இந்த அக்கா இப்படி பேசிட்டு போகுது? உண்டதே எதுவும் பேசாதுன்னு சொன்னல, இப்போ எதுக்கு வம்புழுத்துக்கிட்டு இருக்க நீ வாட்டுக்க? அது கிடக்குதுடி. அது சும்மா வீரப்பா இப்படி தான் பேசிட்டு போகுது. அது போய் மாப்பிள்ளைக்கு மகளுக்கு விருந்து வைக்கிறதாச்சும் வச்சுட்டு தான் மறுமையில பார்க்கும். பிடிக்காது நீ வேற. இல்லைக்கா, அதை பேசிட்டு போகிறத பார்த்தா போனோடனே விருந்து வச்சிடும் போல. உன்னால் இன்றைக்கி ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு. எல்லாருக்கும் நல்லதே பண்ண மாட்டேன். அன்றைக்கி நீ இன்னைக்கு பேசின ஒரு குடும்பம் ஒன்று சேர்ந்துருச்சு. பிடிக்காதவங்களையும் பிடிக்க வச்சுட்டியே. பரவாயில்லையே, உங்கள் வாயில் ஏதோ ஒரு வித்தை இருக்குக்கா. இந்த வாய் நாரவாயின்னே சொல்லுவாங்க. பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு குடும்பத்தை சேர்த்து வச்சுருக்கு. பரவாயில்ல, வா சந்தோஷமா வா. என்னடி இப்படி சொல்கிறேன்? நிச்சயமாகவே ஒன்று சேர்ந்துருவாங்களோடி. சரி, எப்பாச்சும் ஒரு நல்லது நடந்துட்டு போட்டு விடுவே. நம்ம எப்போ பார்த்தாலும் கெட்டதே செய்ய முடியுமா? அப்படியே ஒரு நல்லது நடந்துச்சா நமக்கும் கொஞ்சம் புண்ணியம் வந்து சரியும்ல, நேரப்பட்ட பாவத்தில். சரிவா. என்னடி நீ என்ன மீன் வாங்குறியா?
இல்லைக்கா நான் வாங்குற காசுலாம் இல்லை, நீ வாங்கினீன்னா ஒரு 2 துண்டும் கொடு. குழம்பு வைக்காமல் கொடுத்துறாத, வெங்காயம் கழுவி போட்டுலாம் நான் குழம்பு வைக்க முடியாது. குழம்பு வச்சே கூட நான் 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்டுக்குவேன். என்னடி நீ எனக்கு மேலே கஞ்ச பீஸ் நிறையா இருப்ப போல். சரி வா, மீன் கம்மியாக இருந்தால் வாங்குவோம், இல்லாட்டா இங்கே போய் கோழிக்கறி வாங்கிட்டு போவோம். இன்னும் வந்து நம்ம இன்னும் காணோம், சாப்பாடும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு வரல. நான் சமைச்சிட்டு வாரேன்னு சொன்னால் எப்பவும் சீக்கிரமே வந்துடுவேன், இன்னும் காணோம். சாப்பாடில் செய்ய லேட் ஆயிடுச்சு, நம்மளும் வேறு காலையில் சாப்பிடாம வேறு வந்துட்டோம், லேட் ஆயிடுச்சுன்னு பசி வேறு வயிற்று கிள்ளுது. இல்லைங்க என்ன நினச்சிக்கிட்டே இருக்கீங்களோ? அட ஆமாம், வந்தேன்னா சாப்பாடு செஞ்சு கொண்டு வரேன்னு சொன்னால் இன்னும் காணோம். நானும் காலைல சாப்பிடாம வந்துட்டு இந்நேரத்துக்குலாம் வந்துடுவேன், உன்னை காணுன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். அம்மா வெறும் கையை வீசிட்டு வரியே, சாப்பாடு எங்கே நீ எடுத்துகிட்டு வரலையா? நீ வருவேன், என்ன பசியோடு இருக்கேன். நைட்டு சாப்பிட்றது காலைல டீ குடிச்சதோட ஓடியாந்துட்டு எனக்கு பசிக்குன்னு தெரியாதா? காலையிலையும் சாப்பிடாம தானே வந்து எதுவுமே இப்படி பண்ணுறேன். என்ன வந்து நான் சாப்பாடு செய்யலையா இல்லை வீட்டுக்கு வரவா? ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன், முன்னாலே வந்துருப்பல்ல. இந்த என்னங்க நீ பேச விடுங்க, நீங்கள் வாடுங்க பேசிக்கிட்டே புரிய மாட்டேன்னு வயிறு பசின்னு சொல்லி. ஆனால் பேசுறதை பார்த்தா நல்லா தெம்பாதான் பேசுகிறேன். எங்கள் அம்மா விருந்து சமைச்சு வச்சுக்கிட்டு ஃபோன் பண்ணிட்டாங்க வாங்க உடனே அப்படின்னு. அதே நான் சாப்பாடு கூட செய்யலை, சாம்பார் வச்சதோட இருக்கு. அத்தை இங்கே போயிட்டு வாங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன், மிச்சம் தான் சூடு பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகலான்னே வந்தேன். வாங்க போய் குளிச்சுட்டு கிளம்பலாம். முன்னாடி சொல்கிறேன், உங்கள் அம்மா விருந்து சமைச்சு வச்சுருக்காங்களா? உங்கள் அப்பா கூப்பிட்டான்னு சொன்னாலும் பரவாயில்ல, உங்கள் அம்மா கூப்பிட்டான்னு சொல்லி அதே எனக்கு டவுட்டாக இருக்குது. உங்கள் அப்பா அப்படி சொல்லி வர சொன்னாங்களா? உங்கள் அம்மாலாம் மனசு வர மாட்டாங்கல்ல இந்த ஜென்மத்தில், அது எனக்கு தெரியுமே. ஆமாங்க, எங்கள் அப்பாக்கே தெரியாமல் எங்கள் அம்மா வர சொன்னது. அப்பாட்ட இப்போதே ஃபோன் பண்ணி கேட்டேன், நான் எதுவுமே சொல்லலையே, நான் எதுவுமே வாங்கி கொடுக்கலையே சொன்னாங்க. அவங்களாவே வாங்கி விருந்து சமைச்சு வச்சுருக்காங்க. முதலே ஃபோன் பண்ணுவான், உங்களுக்கு ஃபோன் அடிச்சு பார்த்தா ஃபோனே எடுக்கலை. ஃபோனை உள்ளே போட்டுட்டு இங்கே உட்காந்துருக்கீங்களாக்கும். நான் அதையும் சரி கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வாங்க வேமா போய் குளிச்சுட்டு போயிட்டு வரலாம், போயிட்டு சாயங்காலம் வரலாம் பையன் மட்டும் சொல்லிட்டு இருந்திருக்கேன். என்ன வந்தனா என்னால் நம்பவே முடியல. உங்கள் அம்மா எப்படி இப்படி திடீர்னு மாறினாங்க? உங்கள் அம்மா இப்படிலாம் மாற மாட்டாங்களே. யாரோ சந்தையில் வச்சு ஏதோ உங்களை தப்பாக பேசிக்கிட்டாங்க. உடனே எங்கள் அம்மாவுக்கு கோவம் வந்து என் மாப்பிள்ளை நான் நல்லா பார்த்துக்கிறேன், விருந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீராப்பா சொல்லிட்டு வந்தாங்க. அவங்க சொன்னதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்குல்ல. அவங்க ஈவோக்காக வைக்கிறாங்களோ என்னமோ, என்னை பிடிக்காதில்ல. அப்படிலாம் இல்லைங்க, உங்களை பற்றி ஒரே பெருமையாக பேசினா. நான் சந்தையில் ஆளு நின்னவங்களும் வந்து அப்பாட்ட சொன்னாங்க. அப்பா தான் எனக்கு சொன்னாங்க, இல்லைன்னு எனக்கு எப்படி தெரிய? நான் தான் சொன்னேன்ல, அம்மா சும்மா வெளியில தான் இப்படி பீத்திக்கிட்டு தெரியும், மற்றபடி உள்ள ஒன்றுமே இருக்காது. அதை டம்மி பீஸ் சொன்னல. சரி வாங்க வேமா கிளம்புவோம். அம்மா அங்கே வகை வகையாக சமைச்சு வச்சுருக்கேன், இங்கே சாம்பார் வச்சுருக்கேன், அதை யாராவது சாப்பிடுவாங்க. வேமா அங்கே போய் சாப்பிட்டுட்டு நைட்டும் மிச்சம் மீதி இருக்கிறத சாப்பிட்டுட்டு அப்புறம் லேட்டாக வரலாம். சரி வா, அப்புறம் உங்கள் அம்மா மனசு மாறினாலும் மாறிடுவாங்க. என்னடா அது அத்தை, இன்னும் நான் கோயிலுக்கு போய் எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் என்ன பண்ணுறாங்க இந்த அத்தை? எனக்கு வேறு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, லேட்டாக போனால் திட்டுவாங்களே, என்ன பண்ணுறது? இன்னும் மீனா இன்னும் நீ கிளம்பலையா? நீ போயிருப்பேன் நினச்சில வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உடம்பு சரியில்லையா? எனக்கு லீவ் போட்டியா என்ன? அத்தை உங்கள் கோயிலுக்கு போய் எவ்வளோ நேரம் ஆச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வர மாட்டேங்கல, நான் ஆஃபீஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியாதா? என்ன நீ உன்னை நான் லேட்டாகும் வர முன்னப்பண்ணா? ஆனால் நீ ஆஃபீஸ்க்கு லேட் ஆச்சுன்னா போயிருந்தேன்னு சொல்லி சின்ன பிள்ளை மாதிரி நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என் சந்தோஷம் அங்கே பஸ் ஸ்டாண்டில் கூட்டி விட சொல்லி போக வேண்டியதானே. இப்போ எதுக்கு நின்றுட்டு இருக்கேன்? நான் வர வரைக்கும் என்ன சொல்லிட்டு போகணுமா நீ? அது இல்லைத்த, இந்த பைசா இல்லை உங்கள்கிட்ட. காலையிலே நான் வாங்க மறந்துட்டேன். சரி நீங்கள் வந்துடுவீங்க உங்கள்கிட்ட வாங்கலான்னு பார்த்தா உங்களை ஆளையும் காணும் அட்ரஸும் காணும். கோயிலில் போய் என்னதே பண்ணுவீங்களோ. இப்படி பாவியே, உனக்கு காசு செலவுக்கு எடுத்துகிட்டு போக மிச்சம் தாடி. எனக்கே சம்பளத்தை தர வேணா, நீ வேணா வச்சுக்கடி. எனக்கு செலவுக்கு மட்டும் தாடி தானே சொன்னி. இப்போ வந்து காசு இல்லைன்னு சொல்லிட்டு நிற்கிற. சம்பாதிக்கிற ஆள் கொஞ்சம் இன்னும் 1000 2000 எடுத்து வச்சுக்கிறது இல்லையா? அவன் செலவுக்கு இப்படி என்ன எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பியா? நான் எங்கேயாச்சும் போனே வர லேட் ஆச்சுன்னா என்னடி பண்ணுவேன்? சந்தோஷத்தையாச்சும் வாங்கிருக்கலாம். நீ சாயங்காலம் வந்து கொடுத்துருப்பில்ல. இல்லைங்க சந்தோஷமா மட்டும் வாங்குவோம்னே பார்த்தேன், அதோட மறந்துட்டேன்னா சரி மாமாட்ட வாங்கிக்குவோம் பார்த்தா மாமாவே காணும் வெளியில் போயிட்டு பாரு போல. அதே நீங்கள் வருவியாரின்னு பார்த்தா உங்களையும் காணும். ஃபோன் அடிக்கிறான்னு பார்த்தா ஃபோன் வீட்டில் கிடக்கு. அதே என்ன பண்ணுறது இல்லை, யார்கிட்ட வாங்குறதுன்னு வச்சுட்டே இருந்தே நல்ல வேலை வந்துட்டியே. நான் எப்படி காசு நானே வச்சுக்க முடியுமா? நீங்கள் தான் வேலையெல்லாம் பார்க்குறியா, சாமான் எல்லாம் வாங்குறியா? உங்களுக்கு தானே தெரியும் எவ்வளோ செலவாகுதுன்னு. நான் வரது கண்ணாப்புனான்னு வாங்கி செலவு பண்ணிட்டேன்னா போச்சு, உங்களுக்கு தானே தெரியும் கணக்கு வழக்கு. அப்புறம் காசு பத்தல நான் என்ன பண்ணுறது? அதே நான் வச்சுக்கிறேன், நான் தாமதும் செலவு பண்ணிடுவேன். நீங்கள் பெரிய மனுஷன் இருக்கும்போது உங்கள்கிட்ட தானே கொடுக்க முடியும், நான் வச்சுக்க முடியுமா சொல்லுங்கள்? அதெல்லாம் கரெக்டு தான் மீனா. இனிமேல் உன் செலவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு மிச்சத்தை கொடு சரியா? உன் செலவுக்கு இல்லாமல் கொடுக்காத. 1000 2000 எடுத்து வச்சுக்க. உனக்கு அப்பப்போ ஏதாச்சும் செலவு வரும். நீ என் கையே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? உனக்கு ஏதாச்சும் வேணுனாலும் நீ வாங்கி சாப்பிடு. ஆஃபீஸ் போய்ட்டு வர வழியில் பஸ்ஸாக கூட ஏதாச்சும் வாங்கி சாப்பிடலாம். இப்படி என் கையே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? நான் உனக்கு ஒரு 2000 தாரி வச்சுக்கிட்டு அப்பப்போ 100 200 எடுத்துகிட்டு போ சரியா? சும்மா என்னட்டே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இல்லைத்த எப்போவும் அக்கௌண்ட்டில் ஒரு 1000 ரூபாயாச்சும் கிடக்கும். இந்த தடவை அந்த ஒரு ட்ரெஸ் ஆர்டர் போட்டேன்னா அதனால் காசு சுத்தமாக இல்லை. அதையும் நானும் பார்க்கவே இல்லை. சரி நீங்கள் வந்தோன்னு வாங்கிக்கலாம், இல்லாத நைட்டே நான் கேட்டு வாங்கியிருப்பேன். சுத்தமாக யாவும் இல்லைத்த. நீங்கள் வரலன்னா கூட யார்ட்டாச்சும் வாங்கிட்டு போயிருப்பேன். இந்த கிரிச்சரை கேட்டால் கூட தந்திருப்பா. அவளும் எங்கே போகிறா? அவள் அப்பா கொடுத்தாதானே. நீ வேலை பார்த்துக்கிட்டு சம்பாதிச்சுக்கிட்டு எதுக்கிட்டு நீ போய் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்க? உன் செலவுக்கு போக மிச்சத்தை தான் சரியா? நான் சொல்கிறது சரியா? நீ சாப்பிட்டியா இல்லையா? அதெல்லாம் சாப்பிட்டுட்டேன். நான் கிளம்ப வேண்டியதான் பாக்கி. நீங்கள் காசு தந்தீங்கன்னா நான் வரைக்கும் கிளம்பிடுவேன். என் பீரோல் சாவி கூட பீரோல் மேலேயே தாண்டி இருக்கு. காசு வேணா உனக்கு சாவி எடுத்துக்கிட்டு பூட்டிட்டு போக வேண்டியதாண்டி. வந்தோன்னே என்ன சொன்னா என்ன தலையார் ஆட்டி போடுவாங்க நீ என் பீரோலை திறந்தா? இதெல்லாம் நீ கணக்கு வழக்கா பார்த்து வச்சிருப்பேன். நான் வாட்டுக்கு ஏடா கூடமா எடுத்துட்டு அதெல்லாம் சரிப்பட்டு வராத. நீங்களே எடுத்தாங்க. சரி போய் என்ன முன்ன மாதிரியே நினச்சிக்கிட்டு இருக்கே என்னமோ. சரி வா நான் எடுத்து தரேன். பிள்ளைக்கு என்ன சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது. காசை நீனே வச்சுக்க, என் சம்பளத்தை தரான்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை. அம்மாவுக்கு அனுப்பிட்டு மிச்ச காசு அப்படியே தந்துச்சு. செலவுக்கு ஆகாத ஊரில் உள்ள பிள்ளைய கூட கண்டது கழுதையெல்லாம் வாங்கி திங்கிதுக்கு. இது அப்படியே கொண்டாந்து கொடுத்துட்டு இந்த பசுக்கு கூட காசு எதிர்பார்த்து நிற்கிது. என்னத்தை சொல்ல? இந்த மீனா இதில் 3000 ரூபாய் இருக்குது. உனக்கு இப்போ செலவுக்கு வேணதை எடுத்துகிட்டு மிச்சத்தை கொண்டு பீரோவில் வச்சுட்டு போ சரியா? ஐயோ அத்தை, எனக்கு இவ்வளோ காசுலாம் வேணாம். ஒரு 200 ரூபா இருந்தால் கொடுங்க போதும். இவ்வளோ காசுலாம் வேணாம். இதெல்லாம் பார்த்தா நான் செலவு பண்ணிப்பேன்.
அதெல்லாம் ஒன்றும் செலவு பண்ண மாட்டேன். 200 எடுத்துக்கிட்டு மிச்சத்தை கொண்டு வச்சுக்க. சும்மா என் கையை பார்த்துக்க. நான் அங்கே எங்கேயும் போவேன் கொஞ்சம் சொனங்கும். என்னையே கையை பார்த்துக்க முடியுமா? சும்மா போ எடுத்துகிட்டு போ. சரியா? சரிங்க தம்பி. ஒரு 200 கொடுத்துட்டு மிச்ச காசை கொண்டு என் பீரோவில் வச்சிருங்க. சரியா? சரி, எடுத்துகிட்டு கூட பீரோவில் வச்சுட்டு சாவி எங்கேயே வச்சிரு. அதாவது கவர்மெண்ட் வேலை பார்த்தா காசு எல்லாம் விட்டுட்டு தனக்குன்னு சேர்த்து வைக்க. நகை வாங்க, அதை வாங்க, இதை வாங்க. இது என்னென்னா என்கிட்ட கொடுத்துட்டு நீங்களே பத்திரமா வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாச்சும் வாங்குவி அப்படி இப்படிங்குது. என்ன பிள்ளையோ போ, நல்ல பிள்ளையாக தான் இருக்கா. அந்த பிள்ளையை தான் அந்த பாடு படுத்திருக்கேன். கொஞ்சம் காசு சேர்ந்தோன்னா மருமகளுக்கு ஒரு செயினே வாங்கி கொடுக்கலாம்.